அழகே அழகு சீரியலா இனி அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ஷனா பார்க்கலாம் வாங்க. ராஜலட்சுமி வீட்டுக்கு வந்த மருமகளை எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. மலரா சரி சரின்னு சகிச்சு போய் வாழ்ந்துட்டாங்க. ஆனால் நம்ம மதி எப்படி இருந்தாவது இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்மளுக்கு தோன்றதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் இந்த இடத்துல மதிக்கே ஒரு அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற அளவுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்திலேயே நம்ம அழகமலர் இனியாவது ராஜலட்சுமியை எதிர்த்து பேசுவாங்களா? யார் தப்பு பண்ணா? எல்லாமே தப்பு பண்ணுறதெல்லாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகமலர் ஒரு கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் இந்த இடத்துலையே நம்ம அழகமலர் பேசுவாங்களா? அழகமதி வீட்டை விட்டு வெளியே போகிற இடத்துல தான் அழகமதிக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது. இந்த இடத்துல நம்ம சுரேஷ் இப்போ அழகுமதி இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்ம தான். இனியாவது அழகுமதியை நம்ம பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறணும், அவளை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இனி அழகுமதி மேலே காதல் வசப்பட போகிறாரு. இந்த மாதிரி எபிசோட்லாம் இனி வரப்போகிற எபிசோட்லாம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் இடையிலான நெருக்கமும் காதலும் உருவாக ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்னவா இருக்க போகுது? இனியாவது சுரேஷ் அழகுமதியை புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராவாரா? அழகுமதி தப்பு பண்ணல, அவள் எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. இன்னைக்கு ராஜலட்சுமி ஒரு முடிவோடு இருக்காங்க. இப்போ மதி பண்ண வேலைக்கு கண்டிப்பாக அவள் கேட்ட கேள்விக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும், ரெண்டில் ஒன்று தெரிஞ்சே ஆகணும் சொல்லிட்டு ராஜலட்சுமி இருக்காங்க. அப்படி என்ன பண்ணிட்டாங்க மதி அப்படின்னு பார்த்தா, சுரேஷ் காஃபி குடிச்சு வச்ச டம்ளரை எடுத்து போடலை அப்படின்னு ராஜலட்சுமி ஒரு வார்த்தை கிட்டதுக்காக மதி சொன்ன வார்த்தை ராஜலட்சுமியை ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு அப்படின்னு அவங்க ஒரு ஆக்டிங் போடுறாங்க. இந்த இடத்துல இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஆக்டிங் சொல்லிவிட்டு நம்ம அழகுமதியும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் போடுற நாடகமெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மதி. அப்படி என்ன ராஜலட்சுமி அழகுமதிகிட்ட கேட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தா மதிக்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் மதி இத்தனை தடவை நடக்கிற வைக்கிற கட்டின புருஷன் குடிச்சு வச்ச காஃபி டம்ளரை கூட எடுத்து போட மாட்டியா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்க, அப்போ மதி சொல்கிறாங்க, ஏங்க அவர் குடிச்சு வச்ச டம்ளரு அவர் தான் எடுத்து போடணும், இதில் நான் வேறு எடுத்து போடணுமா அப்படின்னு மதி கேட்க, ஏன் என்ன மதி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? கட்டின புருஷன் குடிச்சு வச்ச டம்ளராக இருந்தாலும் சரி, எச்சி தட்டாக இருந்தாலும் சரி, பொம்பளைங்க நம்ம தான் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அங்கே ராஜலட்சுமி மதிக்கிட்ட சொல்ல, மதியம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியாது, ஒரு காஃபி குடித்த டம்ளரை கூட எடுத்து அவங்க போட முடியல, இதில் நாங்கள் பின்னாடியே தெரிய முடியுமா அப்படின்னு கேட்க, ஏமா மதி பொம்பளைங்க வீட்டு பொம்பளைங்கனாலே இந்த வேலை தான் பார்க்கணும், நீ என்னமோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் குடித்த டம்ளரை அவரே எடுத்து போட முடியாத அளவுக்கா இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் குளிச்சா டவலை அப்படியே ஈர துணியோட பெட்டில் போட்டுறாரு, தான் ட்ரெஸ்ஸு அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அப்படியே கீழே போட்டுறாரு, அப்போ ரூம்குள்ள அப்படியே தான் கிடக்கும், அந்தந்த இடத்துல அப்படியே போட்டுட்டு போனால் யார் எடுத்து வைப்பா, அவர் வேலையை அவரே பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, அப்போ தான் ராஜலட்சுமி, ஏம்மா மதி நம்ம பார்க்குற வேலையே புருஷனுக்காக தான், புருஷன் வேலை வெட்டிக்கு போகிறவன், அவனுக்கு செய்கிறதுல என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, அப்போ மதி சொல்கிறாங்க, ஏங்க நாங்களும் தான் பொம்பளையாக இருந்துட்டு வேலைக்கும் போகிறோம், அதுக்காக எல்லாமே பின்னாடியே தெரிய முடியுமா அப்படின்னு கேட்க, ஓ அப்படி வரையா நீ பார்க்குற வேலைக்கு 20,000 சம்பளத்துக்கு நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறிய, அவே 50,000த்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவன், அப்படிப்பட்டவனுக்கு நீ வேலை பார்க்குறதுல குறைஞ்சி போயிடுவேன்னு கேட்க, ஆமாங்க நான் குறைஞ்சி தான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி எதிர்த்து பேசுகிறாங்க. உன்னையெல்லாம் எப்படி தான் உங்கள் வீட்டில் வளர்த்து வச்சுருக்காங்களோ பிள்ளைன்னு சொல்லிட்டு, என்னதான் பொம்பளை பிள்ளைய வளர்த்து வச்சுருக்காங்க, வளர்ப்பு சரியில்லை, என்ன சொல்கிறதுக்கு பதிலாக உன்னை பெற்றவங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரியே மதிக்கிட்ட ராஜலட்சுமி சொல்ல, மதி என்ன பண்ணுறாங்கன்னா, என்னையெல்லாம் கரெக்டாக தான் எங்கள் வீட்டாளுங்க வளர்த்துருக்காங்க, நீங்கள் பிள்ளை வளர்த்ததான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியை எதிர்த்து கேட்குறாங்க மதி. என்னது பிள்ளை நான் வளர்த்தது சரியில்லையா? என்னை பார்த்து எப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா, மலரே நீயும் தான் இருக்க, எப்படி கேள்வி கேட்குறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம மதி, சூப்பர் நல்லாவே நாடகம் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் அங்கே மலர்,
வேறு வழி இல்லை, நம்ம கேட்கலைன்னா நம்மளையும் போட்டு வைவாங்க. அத்தா வாங்க அத்தா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் கேட்க, இல்லை மலரு என்னாலலாம் இருக்க முடியாது. இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கவே அவசியம் கிடையாது. நான் செத்து போகிறேன். என்னோட பிள்ளைங்களெல்லாம் நீ பார்த்துக்கோ. ஸ்ருதியை நீ தான் கரை சேர்க்கணும் மலரு. அது மட்டும் இல்லாமல் சித்துவுக்கு ஒரு பிஸ்னஸ் மட்டும் வச்சு கொடுத்துரு. அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு ராஜலட்சுமி சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல தான் ராகவன் என்ட்ரி கொடுக்குறாரு. ராகவன் தன்னோட பொண்டாட்டி கதறாலே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லி போக, இல்லைங்க, ஏன்னா இந்த மதி உங்கள் வீட்டு மருமக, இளைய மருமக, புது மருமகன் சொல்லுவாங்களே, அவள் என்னை பார்த்து என்ன ஒரு கேள்வி கேட்டான் தெரியுமா? இனிமேல் கொண்டு எல்லாத்துக்கும் காரணம் என்னை சாகடிக்கணும்னு இவ்வளோ தூரம் பேசுகிறா. இனி நான் இருந்தா என்ன, இல்லைனா என்ன, எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன்ட்ட சொல்கிறாங்க. அப்படி என்ன பேசிட்டா அப்படின்னும்போது தான், நான் பிள்ளை வளர்த்தது சரியில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் வார்த்தை கேட்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போட, எனக்கு தெரியாது, நீங்கள் சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு வீட்டுக்கு வர சொல்லுங்கள். இன்றைக்கி இவ கேட்ட கேள்விக்கு 2ல் 1 எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நாடகம் போட நம்ம மதி தைரியமாக தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராகவனுக்கு மதி இப்படி நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் அந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியல. வந்து சுரேஷே பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலகம் முட்ட ஆரம்பிக்கிறாங்க இவங்க 2 பேருமே. இந்த கலகத்தில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதா இனி வர எபிசோடில் ப்ரெடிக்ஷனாக இருக்க போகுது. ராகவன் சுரேஷுக்கு கால் பண்ணதுமே சுரேஷ் என்ன நினைக்கிறான்னா, இதோ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வீட்டுக்கு கிளம்புறாரு. இந்த இடத்துல தான் நம்ம மலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு மதிக்கிட்ட மன்னிப்பை கேட்ட மதி அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அவள் மதி என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா நான் தப்பே பண்ணாத போது நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேட்டது எல்லாமே கரெக்டு. ஆனால் இவங்க தான் ரொம்பவே நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு மதி சொல்ல, இனி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இப்படி இருக்காங்களே, நான் சொல்கிறத கேட்காம இப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் பயப்படுறாங்க. அப்போ தான் சுரேஷும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. சுரேஷ் வீட்டுக்குள்ளே வந்ததுமே, ஐயோ என்னெல்லாம் முடியலையே, நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு, வாடா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ராஜலட்சுமி. தன்னோட அம்மா அழுதுகிட்டு இருக்க பார்த்த சுரேஷுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அப்போ என்னாச்சுமா, ஏம்மா வாமா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லைடா சுரேஷ், உன் பொண்டாட்டி பேசின பேச்சுக்கு நான் உயிரோடு இருக்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னையா பொழைக்க வைக்கணும் மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட சொல்ல, அப்படி என்னம்மா அவள் பேசினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ராஜலட்சுமி, இங்கே பாருடா, உன்னை என்ன சொன்னா தெரியுமா, நான் உன்னை ஒழுங்காக வளர்க்கலையா, பிள்ளை வளர்த்த வளர்ப்பே சரியில்லை, உங்கள் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு என்ன பேசுகிறாடா. எப்படிடா என்னால் இதை கேட்டுட்டு இருக்க முடியும், நீ ஏன் சொல்லு. இவ்வளோ தூரத்துக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு நான் இருந்துட்டேனே. நான் பிள்ளை வளர்க்குறத பார்த்துட்டு மற்ற பேரெல்லாம் இவ்வளோ மாதிரி தான் பிள்ளை வளர்க்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்க பேசுவாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தவளை எப்படி பேசுகிறா பாருடா, இந்த வார்த்தை கேட்குறதுக்கு தான் நான் உயிரோடு இருக்கேனா அப்படின்னு சொல்லி அழுக. அப்போ சுரேஷுக்கு வந்தது பாருங்கள் கோபம். அப்போ மதிக்கிட்ட, நீ என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாட்ட இப்படியெல்லாம் பேசுவ, நீ ஒழுங்காக அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல. அப்போ நம்ம சுரேஷ் கிட்ட எதிர்த்து பேசுகிறாங்க மதி. என்னென்னு பார்த்தா, என்னாலாம் உன் மன்னிப்பு கேட்க முடியாது. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன், உள்ளதை சொன்னேன், அதில் என்ன இருக்குது. என்னைய வளர்த்த வளர்ப்பு என் வீட்டில் சரியில்லைன்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால நான் கேட்டேன். உங்களோட வேலையை நீங்களே பார்க்கணும், அதை விட்டுட்டு பொம்பளையால் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்கன்னா நான் அப்படி தான் பேசுவேன். என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு பிடிவாதமாக இருக்காங்க மதி. அப்போ சுரேஷுக்கு கோவம் வருது. அப்போ நீ மன்னிப்பு கேட்க முடியாதுல்ல, அப்போ இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை, வீட்டை விட்டு வெளியே கிளம்புன்னு சொல்லிட்டு சுரேஷ் பேசுகிறாரு. இந்த இடத்துல தான் மதி என்ன பண்ணுறாங்கன்னா, இனி இந்த வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, சுயமரியாதை இருக்காத இடத்துல நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, மதி போக வேணாம் மதி அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா என்னால் முடியாது இந்த வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லவும், அப்போ மலர் என்ன பண்ணுறான்னா, சுரேஷ் விட்றா சுரேஷ், இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு மதியை வீட்டுக்குள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்ல, அண்ணி என்னால் முடியாது, தயவு செஞ்சு அவள் வீட்டை விட்டு வெளியே போகட்டும். எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டுருக்கா, அம்மா அப்பா தான் அவளுக்கு எதிரியாக இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு பெத்த தாய் தகப்பனான என்னோட அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க சொல்லுங்கள். அந்த மரியாதையை கொடுக்காத இடத்துல இவளையே நான் பார்க்கணும், இவள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறத கேட்டதுமே மலரால் எதுவுமே பதில் சொல்ல முடியலை, அமைதியாகவே இருக்கிறாங்க. இனி மதி வீட்டை விட்டு வெளியே போவாங்களா? வீட்டை விட்டு வெளியே போனால் அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது. நம்ம சுரேஷ் எப்படி தான் மதியை மிஸ் பண்ணி இந்த வீட்டில் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக தப்பு பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமியும் மதியை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டி
கூட்டிகிட்டு வருவாங்களா, இல்லை மதி வீட்டை விட்டு வெளியே போகிற நேரம் நம்ம சுரேஷுக்கு மதி மேலே காதல் அதிகரிக்குமா, மதிக்கும் சுரேஷ் மேலே காதல் அதிகரிக்குமா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.